பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம ஆரம்பத்தில் ரொம்பவே கோவப்பட்டு கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாத பாக்கியான்னு நம்ம வந்து அடிக்கடி சொன்னதை நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிட்டுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சொல்லவே இல்லை முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அளவுக்கு டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயமரியாதையை வித்துட்டு தான் நடந்துப்பாங்க பாக்கியா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எதிர்த்தாப்பில் இருக்கிறது கோபியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தன் உண்மையான வில்லியான தன்னுடைய மாமியாரான ஈஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவங்க மேலேயும் கோவப்படுறது இன்னும் எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபியுடைய கதாபாத்திரத்தை தன்னுடைய ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கைக்கு அப்போ தன்னுடைய முன்னாள் காதலியை பார்த்தாரு, அதனால ஒரு அஃபேர் இருந்துச்சு, அப்புறம் அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். அப்படிங்கிறதுல வில்லத்தனம் அப்படிங்கிறது இந்த பொண்ணுகிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே பாக்கியா கிட்டங்கிறத தவிர பெருசாக வேறு எதுவும் தப்புலாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிட்டது தான். அந்த கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு பாக்கியாவை அழிக்கணும், பழி வாங்கணும், பாக்கியா நிம்மதியாக இருக்கிறது பிடிக்காமல் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காமல் நடந்துக்கிட்டார்ல, அங்கே தான் கீழ்த்தரமான ஒரு நபராக வந்து மாறி போனார். இப்போ எவ்வளோ கேவலமாக அந்த வீட்டை வந்து அவங்கள்ட்ட விற்றுட்டு காசை வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வச்சு யார் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பிரியாணியில் கெட்டு போனச்சு கறியெல்லாம் கலந்ததுக்கு பிறகு இப்போ நான் அந்த வீட்டுக்கே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எந்த அளவுக்கு வெக்கமில்லாத ஒரு மனுஷனாக அவர் இருக்கணும். அவரை வர சொல்லிவிட்டு தான் மேலே கேஸ் கொடுத்து அத்தனை பிரச்சனை நடந்து எல்லாருக்குன்னு தெரிஞ்சும் தன்னுடைய அம்மாவை அழிக்க நினச்சாருன்னு தெரிஞ்சும் செடியனும் இனியாவும் ஈஸ்வரியும் வாங்க வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்றதும் பாக்கியாவுடைய மனசை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இருக்கும் பொழுது பாக்கியா செய்ய வேண்டிய ஒன்று மரியாதைங்கிறது வயசை பார்த்து வர வேண்டியது இல்லை, நடந்துக்கிற நடத்தையை பார்த்து நடந்துக்கிற விதத்தை பார்த்து வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று ஈஸ்வரிக்கு விட்டு இல்லை வந்து ஈஸ்வரி பக்கத்தில் இருக்கும் போதே வந்து இனியாவுக்கும் செடியானுக்கும் ஆளுக்கு ஒரு பலார் விட்டு அடுத்த தடவை உங்களுக்கு தான் தவிடும். இன்னொரு தடவை இந்த என் வீட்டு கூட்டரெல்லாம் வந்து நினைக்காதீங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க, யார் வேணா வெளில போங்க, அது என் வீடு அப்படின்னு சொல்லணும். ராதிகாவும் அதே முடிவு எடுத்து கோபியை வெளில போக சொன்னால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோடுதுங்கிற சொல்லுங்கள்.